அப்போது நீங்கள் வந்து வெறும் 41 உயிர் பலியை பண்ணினதுக்கப்புறம் தான் அந்த விதிமுறையை ஃபாலோ பண்ணுவேங்கிறது என்ன விதமான மனநிலைமைங்கிறது இன்றைக்கு அவர் அதை ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது தான் நம்மளுக்கு தெரியுது. அப்போது நீங்கள் அரசியல் காரணங்களுக்காக திமுகவை எதிர்க்கிறது வேற, ஆனால் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த விதிமுறைகளை அதை ஒரு தலைவர் செழுமையாக செய்தார்களே ஆனால் அந்த இடத்துல எந்த விதமான கூட்டங்களுக்கோ எந்த விதமான சச்சரவுகளுக்கோ இடம் இருக்காதுங்கிறது தாவேகா தலைவர் அட்லீஸ்ட் இந்த கூட்டத்தில் இருந்து புரிஞ்சிருப்பாரு நம்புறோம். அந்த உயிர் பலிகளை அத்தனையும் காவு வாங்கி விட்டதுக்கு அப்புறம்தான் உங்களுக்கு இந்த முதிர்ச்சியான தன்மையும் முதிர்ச்சியான அரசியல் பக்குவப்படுத்துகிற சூழ்நிலையும் வரும். அப்படின்னா தமிழக மக்கள் உங்களுக்கான ஒரு பாடத்தை நீங்கள் தமிழக மக்களுக்கு தான் புரிய வச்சிருக்கிறீங்க. உங்களுக்கு நீங்க திருந்தினீங்க இல்ல அந்த தவறுல இருந்து பாடம் கட்டுறீங்கன்னு கூட யார் தூய சக்தி யார் தீய சக்திங்கிற ஒரு போர்வையை டெஃபினேஷனை மக்கள் மத்தியில கொண்டு வாங்க. உங்களை அடக்கி ஒரே ஒரு கேரவனுக்குள்ள வச்சு 2 சைட்லையும் ஆட்களை வைத்து கடத்தி கொண்டு வந்து கையெழுத்து போட்டு உங்களை நீதிமன்ற வாசல்களில் நிற்கார வச்சவங்க தீய சக்தியா, இல்லை கொடநாட்டில் உங்களுடைய படத்தை மட்டும் ரிலீஸ் பண்ண முடியாதுன்னு போய் கையை கட்டிட்டு நின்று உங்களை கும்பிடு போட வைத்து மன்னிப்பு கேட்க வைத்து செய்தவர்கள் தீய சக்தியா? உங்களுடைய அத்தனை பரப்புரைகளுக்கும் அத்தனை விதிமுறைகளையும் ஃபாலோ பண்ணி நடத்துங்கன்னு சொல்லி உங்களுக்கான கூட்டத்தை உங்களுக்கான நடவடிக்கைகளை மேற்கொள்றதுக்கு ஒரு ஃப்ரீ ஃப்ளோவான ஆட்சி அதிகாரத்தை கொடுத்துருக்கிறது இது தீய சக்தியானா? 11 to 1:30 மணிக்குள்ள முடிக்க வேண்டியதை வித்தின் ஒரு அரை மணி நேரத்துக்குள்ள அவர் ஸ்பீச் முடிஞ்சிருச்சு. அஃப்கோர்ஸ் அவரும் திருப்பி கேட்கிறாரு, நான் கண்டென்ட்டா பேசுறேன் நான். ஆனா இன்னைக்கு அவர் பேசின கண்டென்ட் ஒரு எதிர்கட்சியாக வர்றதுக்குரிய கண்டென்ட் இல்லை. லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் அரசியல் விமர்சகர் ஹரிஸ் இப்ராஹிம் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். தாவேகாவுடைய மக்கள் பரப்புரை கூட்டம் அந்த கரூர் சம்பவத்திற்கு பிறகு அந்த துயர சம்பவத்திற்கு பிறகு பாண்டிச்சேரியில் ஒரு கூட்டம் கட்டுப்பாடோடு கலந்துக்கிட்டாங்க. 5000 பேர் தான், QR கோடு உள்ளிட்ட நிபந்தனைகள். இங்கேயுமே 84 நிபந்தனைகள்னு சொல்லப்பட்டுச்சு. 11 to 1 தான் உங்களுக்கு பெர்மிஷன் சொன்னாங்க. அந்த பிரமாண பத்திரம்னா காவல்துறையிட்ட தாக்கல் பண்ணி நாங்கள் ஒத்துக்கிறோன்னு சொல்லி தான் அந்த கூட்டத்தை நடத்தினாங்க. அதே போல் 1 மணிக்கு முன்பாகவே, அதாவது 12:30க்கு முன்பாகவே விஜய் அவர்கள் பேசி முடித்துட்டு கிளம்பிட்டார். வழக்கம் போல் திமுக எதிர்ப்பு பிரச்சாரத்தை மேற்கொண்டார். இந்த தாவேகாவுடைய இந்த கூட்டத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? தாவேகாவினுடைய கூட்டத்தை தாண்டி ஒரு அரசியலில், தமிழக அரசியலை தாண்டி இந்திய அரசியலில் மிக முக்கியமாக கரூர் சம்பவம் வந்து மிகப்பெரிய ஒரு வரலாற்று பிழை. ஏன்னா அந்த வரலாற்று பிழைங்கிறது வெறும் 41 உயிர்களை மட்டும் காவு வாங்கிட்டு போல ஒட்டுமொத்தமான தமிழகத்தினுடைய இமேஜையும் தமிழகத்தினுடைய அரசியல் முதிர்ச்சியற்ற ஒரு கூட்டத்தை தாவேகாவினுடைய தலைமை பெற்றிருக்குதோ அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு சிந்தனையை உருவாக்கி விட்டு போன ஒரு கூட்டமாக தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா ஒரு முதிர்ச்சியற்ற ஒரு கூட்டம் வந்து எப்படி ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் ஒரு அரசியல் கட்சிகளுக்கு இருக்குமோ அப்போது அங்கே மிகப்பெரிய ஒரு உயிர் பலியை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத தெள்ளத்தெளிவாக அடுத்து வரக்கூடிய ஜனநாயக பூர்வமான இந்த நாட்டுக்கு தெள்ளத்தெளிவாக உணர்த்தி விட்டு போன ஒரு தருணமாக தான் நம்ம பார்க்கணும். ஆனால் அதிலிருந்து இப்போ தாவேகா தோல்வியிலிருந்து எப்படி மீள முடியும்? ஒவ்வொரு கட்டமே வந்து ஒரு தோல்வியிலிருந்தா ஒரு தவறுகள்ல இருந்தா திருந்த முடியும். அப்பேற்பட்ட ஒரு பாடத்தை தாவேகா கற்றிருக்கான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக புதுச்சேரி அரசாங்கம் ஈவன் 5000 பேர்த்தோட QR கோடோட நீங்கள் வரணும்னு சொல்லி அந்த எஸ்பி மிகப்பெரிய ஒரு போற்றுதலுக்குள்ளான எஸ்பி ஈஷா அவர்களை பார்த்தோம். அவ்வளவு கட்டுப்பாடுகளை விதிக்கும் போது கூட தாவேகாவினர்கள் அந்த கட்டுப்பாடுகளுக்குள்ள அந்த ஃப்ரேம் ஒர்க்குள்ள வராம இருந்து அங்கேயும் பல தள்ளுமுள்ளுகள், பல சஞ்சலங்கள், பல கூச்சல்கள் இருக்கிறது. விதிமுறையை மீறி அவரும் அவர் சொந்தக்காரர் எல்லாத்தையும் நீங்க உள்ள கூடுங்க, நான் யார் தெரியுமா அவங்க தெரியுமா அங்க உள்ள எஸ்பி கிட்ட, அப்போ உங்களுடைய பொதுச் செயலாளரே நீங்கள் விதிக்கக்கூடிய விதிமுறைகளுக்கு உட்பட மாட்டேங்கிறார். அப்போ இன்றைக்கு இதே கரூருக்கு அப்புறம் புதுச்சேரிக்கு அப்புறம் இன்றைக்கு ஈரோடில் மக்கள் கூட்டமாக நடந்திருக்கிற இந்த தாவேகா கூட்டத்தில் உருவான ஒழுங்கீனமான ஒரு கூட்டங்கள் எங்கேயும் நம்ம பார்க்க முடியல. ஏதோ ஒரு விதத்தில் அங்கே உள்ள ஈரோடினுடைய ஆட்சியாளர்களும் சரி, ஈரோடில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்தமான அந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டும் சரி மிகப்பெரிய ஒரு வரையுறைகளை வைத்திருக்கிறத நம்ம பார்க்குறோம். விதிமுறைகள் கிட்டத்தட்ட 80க்கு மிகாமல் ஒரு விதிமுறைகள் பார்த்துருக்குறோம். அந்த 80ஐயும் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறதுக்குரிய வேலைகளை இந்த அரசாங்கம் பார்த்துருக்குதுங்கிறது தெள்ள தெளிவாக இன்றைய நடந்த கூட்டத்தில் அந்த சேர்ல இருந்து கொஞ்சம் கூட அதுலேயும் ஒரு ஆள் நேராக மேலே ஏறி உட்கார்றாரு. அந்த போஸ்ட் கிட்டத்தட்ட 50 அடிக்கு மேலே இருக்கு. அதுக்கு மேலே இருந்து ஃப்ளையிங் கீஸ் கேட்குறாரு யாரு? விஜய் அவர்கள்ட்ட. அரசியல் கூட்டத்தில் எங்கேயாச்சும் ஃப்ளையிங் கீஸ் ஒரு தலைவர்கிட்ட கேட்டு எங்கேயாச்சும் பார்த்துருக்கோமா? அவங்களா கொடுப்பாங்க மக்களை நோக்கி. ஆனால் அப்போ இன்னும் அந்த அரசியல் கூட்டம் என்பது தெளிவில்லாத ஒரு ரசிகர் கூட்டமாக நடக்கிறதுங்கிறது தான் இந்த நிகழ்ச்சிகள் உறுதிப்படுத்துது. ஆனால் இன்றைய ஈரோடு கூட்டம் ஒட்டுமொத்தமாக விதிமுறைகள் கீழ் நடந்திருக்குதான் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த விஜய் அவருடைய வருகை ரொம்ப முக்கியம். இதற்கு முன்பு இந்த கரூர் சம்பவத்திற்கு முன்பு 8:45 கூட்டம் ஆரம்பிக்கும் பொழுது இவர் 8:45 தான் சென்னையிலேருந்து கிளம்புறாரு தனி விமானத்தில். ஆனால் இன்றைக்கு 11 மணிங்கும் போது 11 மணிக்கு வந்துட்டாரு.
1 மணிங்கும் போது 12:30 முடிச்சுட்டு கிளம்பிட்டாங்க. இந்த விஜயர்களுடைய மாற்றத்தை எப்படி பார்க்குறீங்க? இது மாற்றம் இல்லை, இது கண்டிப்பாக ஒரு விதிமுறைகளை அன்றைக்கும் விதித்தது. கரூரினுடைய டிபார்ட்மெண்ட்ஸ் அத்தனை அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் அதற்கு முன்னாடி வேலுசாமிபுரத்தில் அதிமுகவுக்கு என்ன விதிமுறைகள், என்னென்ன எத்தனை மணிக்கு வரணும், எங்கெங்கே நின்று பேசணும், எவ்வளோ நேரத்தில் பேசணும், அங்கங்கே வசதிகள் என்ன வசதிகள் இருக்குது, மருத்துவ வசதி இருக்குதா, தண்ணீர் வசதி இருக்குதா, எவ்வளோ போலீஸ் டிபார்ட்மெண்ட்ஸில் பர்சனல் இருக்கணுங்கிறது ஒவ்வொரு ரேஷியோ படி தெள்ளத்தெளிவாக அதிமுகவுக்கு 2 நாட்களுக்கு 25ஆம் தேதி கொடுத்த அதே கூட்டத்தினுடைய விதிமுறைகள் தான் 27ஆம் தேதி வேலுசாமிபுரத்தில் நடந்த தாவேக்காவுக்கும் கொடுக்கப்பட்டது. அப்போது நீங்கள் வெறும் 41 உயிர் பலியை பண்ணதுக்கப்புறம் தான் அந்த விதிமுறையை ஃபாலோ பண்ணுவேங்கிறது என்ன விதமான மனநிலைமைங்கிறத இன்றைக்கு அவர் அதை ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது தான் நம்மளுக்கு தெரியுது. அப்போது நீங்கள் அரசியல் காரணங்களுக்காக திமுகவை எதிர்க்கிறது வேற, ஆனால் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த விதிமுறைகளை ஒரு ஃப்ரேம் ஒர்க்கு கீழே நடக்கணும் அப்படிங்கிறது அரசியல் கூட்டங்கள் நடத்தக்கூடியவங்களுக்கு மிக முக்கியமான பணி. அதை ஒரு தலைவர் செழுமையாக செய்தார்களே ஆனால் அந்த இடத்துல எந்த விதமான கூட்டங்களுக்கோ எந்த விதமான சச்சரவுகளுக்கோ இடம் இருக்காதுங்கிறது தாவேகா தலைவர் அட்லீஸ்ட் இந்த கூட்டத்தில் இருந்து புரிஞ்சிருப்பாரு நம்புகிறோம். அப்போ 41 பேருனுடைய உயிரிழப்புகளுக்கு நீங்கள் அன்றைக்கே கரூரினுடைய டிபார்ட்மெண்ட் ஆஃப் ரெவென்யூவோ, அங்கே கொடுத்திருந்த ஃபயர் சேஃப்டி டிபார்ட்மெண்ட்டோ, மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்டோ, அங்கே கொடுத்திருந்த அத்தனை அட்மினிஸ்ட்ரேஷன் கொடுத்திருந்த விதிமுறைகளை கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா அன்றைக்கு அவ்வளோ உயிர் பலி நடந்திருக்காது. அந்த உயிர் பலிகளை அத்தனையும் காவு வாங்கி விட்டதுக்கு அப்புறம்தான் உங்களுக்கு இந்த முதிர்ச்சியான தன்மையும் முதிர்ச்சியான அரசியல் பக்குவப்படுத்துகிற சூழ்நிலையும் வரும். அப்படின்னா தமிழக மக்கள் உங்களுக்கான ஒரு பாடத்தை நீங்கள் தமிழக மக்களுக்கு தான் புரிய வச்சிருக்கிறீங்க. உங்களுக்கு நீங்கள் திருந்தினீங்க இல்லை அந்த தவறுலேருந்து பாடம் கட்டுறீங்கன்னு விட 41 பேர் உங்களை நம்பி அந்த கூட்டத்துக்குள்ள உயிர் பலியை நிகழ்த்துறதுக்கு நீங்களும் ஒரு காரணமாக இருந்தீர்கள் அப்படிங்கிற திருப்பி அந்த குற்றமுணர்ச்சிக்குள்ள அவரை நம்ம கில்ட்டுக்குள்ள தள்ள வேண்டியது நம்மளுடைய காரணம் இல்லை. ஆனால் அதை பண்ணணுன்னா அந்த உயிர் பலிகளை தவிர்த்திருக்கலாம் அப்படிங்கிறத இன்றைக்கு நீங்கள் விதிமுறைகளை ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுற உங்களுடைய தாவேகாவினுடைய ஒவ்வொரு தலைவர்களும் ஒவ்வொரு இடங்களிலிருந்தும் வந்தக்கூடிய தொண்டர்களும் அந்த விதிமுறைகளை ஃபாலோ பண்ணனால என்ன ரிசல்ட்டுங்கிறத நீங்கள் இன்றைக்கி கண்கூடாக பார்த்துருக்கிறீங்க. அட்லீஸ்ட் இனிமேல் வரக்கூடிய உங்களுடைய ரசிகர்களோ இல்லை உங்களுடைய தொண்டர்களையோ ஒரு பக்குவப்பட்ட ஒரு க்ரௌடாக மாற்றுறதுக்கு இந்த மாதிரி ஒரு கூட்டங்கள் உங்களுக்கு பக்குவப்பண்ண தன்மையை கொடுக்குங்கிறதுல எல்லளவும் சந்தேகம் இல்லை. ஆனால் இந்த 12 மணிக்குள்ளார முடிக்க வேண்டியதை 11 to 1:30 மணிக்குள்ளே முடிக்க வேண்டியதை வித்தின் ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே அவர் ஸ்பீச் முடிஞ்சிருச்சு. அஃப்கோர்ஸ் அவரும் திருப்பி கேட்குறாரு, நான் கண்டென்ட்டாக பேசுகிறேன் நான். ஆனால் இன்றைக்கி அவர் பேசின கண்டென்ட் ஒரு எதிர்க்கட்சியாக வர்றதுக்குரிய கண்டென்ட் இல்லை. நீங்கள் தாவேகா நேரடியாக திமுகவுக்கு போட்டி, ஆட்சி அதிகாரத்திலிருந்து திமுகவை கலட்டி விட்டுட்டு திமுகவை எதிர்த்தாலே எதிர்க்கட்சி ஆகலான்னு அவர் நினைக்கிறார். அவர் எதிர்க்கட்சி ஆகிறதுக்கு முனைப்பே இல்லையா, அவர் நேர சிஎம் சேருக்கு தான் வரணுங்கிறாரு. அப்போது சிஎம் சேருக்கு வரக்கூடிய நேரடியாக சினிமா துறையிலிருந்து வந்தவர்கள் யாராச்சும் இருக்கான்னு காமிங்க. அம்மையார் ஜெயலலிதாங்கிறாங்க, ஐயா எம்ஜிஆருங்கிறோம். ஐயா எம்ஜிஆர் 1950 அரசியலுக்குள்ள திமுக கூட 20 வருஷங்களாக இருந்து 1972 கட்சி ஆரம்பித்து 77 முதலமைச்சர் ஆகிறாரு. அப்போ அவருடைய அரசியல் பயணம் கிட்டத்தட்ட 25 வருஷத்துக்கு மிகாமல். அம்மையார் ஜெயலலிதா எடுத்துக்கோங்க, 1980 அவர்கள் 90 ஆட்சியை பிடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 9-10 வருடங்கள் அவர் அரசியல் பழகியிருக்கிறாரு. அப்போது நீங்கள் நேரடியாக வெறும் நெய்வேலியிலேருந்து உங்களை கடத்தி கொண்டு உங்களுடைய ரெய்டு வீட்டில் பனையூரில் நடத்தி ஏதோ கையெழுத்து வாங்குறதெல்லாம் வாங்கி முடித்து விட்டு நீங்கள் வித்தின் 1 வருஷத்துக்குள்ளே உங்கள் மேலே போட்ட கேஸுக்காகவோ உங்களுக்கு கொடுத்த அழுத்தங்கள் அதுக்குள்ளே நம்ம இன்சினுவேஷன்ஸை போக வேண்டாம். பட் அதிலிருந்து நீங்கள் நேரடியாக அரசியலுக்கு திமுக போன்ற ஒரு 70 வருட காலமாக அரசியல் சூழ்நிலைகளை மாற்ற வருகிறீர்கள் அப்படிங்கிற நேரடி ஆட்சிக்கு வர்றவங்க என்ன விதமான ஒரு மனநிலைமையோட வரணும் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா. இன்றைக்கு நேரடி அரசியலாக திமுகவை எதிர்த்து வர வேண்டியவர் அப்போ எவ்வளவு பெரிய ஒரு அவர்களோட என்னென்ன பண்ணலை, என்ன திட்டங்கள் நிறைவேறல. அந்த மீட்டிங்கில் அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை கிடப்பில் போட்டாங்க, எதுவுமே பண்ணலை. ஈரோடு மக்களுக்கு அந்த மஞ்சள் வியாபாரம் பல்வேறு குறைகள் இருக்கு ஈரோட்டில், எல்லாமே அவர் படிப்படியாக சொல்றாருல்ல. இங்கே தான் நீங்கள் ஒரு ஃப்ரேம் ஒர்க்கு கீழே அரசியல் பண்ணணுங்கிறோம். ஒரு அரசியல் தெளிவுள்ள ஒரு அரசியல் தலைவர் உள்ளுக்கு ஃபீல்டுக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடி அந்த மக்களுக்கு என்னென்ன ப்ராமிஸ் பண்ணாங்க, அந்த மக்களுக்கு என்னென்ன பண்ணியிருக்கிறாங்க, என்னென்ன பண்ணலை, அப்போ நம்ம எதை நோக்கி அந்த பார்வையை நகர்த்தணும் பிரச்சாரத்தில் அப்படிங்கிற தெளிவு இருக்கும். ஆனால் உங்களுக்கு நீங்கள் வைத்திருக்கிற தேர்தல் பணிக்குழு செயலாளராக அவர் பேர் என்ன, நம்ம ஆதரவு அர்ஜுனா அவர்கள் வீட்டுக்குள்ளேயே கலகம் பண்ணியிருக்கிறேன், பல்வேறு கட்சிக்குள்ளே கலகம் பண்ணியிருக்கேன் நம்ம சொல்லலை, அவர் குடும்பத்தில் சொந்த மச்சானே சொல்கிறாருங்கும் போது அவரை நீங்கள் தேர்தல் பணிக்குழுவுக்கு உங்களுக்கான பிரச்சார யுக்திகளை மேற்கொள்றதுக்கு நீங்கள் எடுத்து வச்சிருக்கும் போது அவர் என்ன மாதிரியான டேட்டா கொடுத்துருப்பார். அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை 1970களில் ஆரம்பித்தவர் அன்றைய முதலமைச்சர் திரு கலைஞர் அவர்கள்.
அதை ஒவ்வொரு காலகட்டத்திலும் அடுத்தடுத்த படிநிலைகளுக்கு கொண்டு வந்து கிட்டத்தட்ட அத்தனை விடயங்களையும் செய்து இன்றைக்கு கம்ப்ளீட் பண்ணி முடித்து வைத்திருக்கிறவர் இன்றைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள். அப்போது ஒவ்வொரு அதிமுகவினுடைய அரசாங்கத்திலையும் அந்த திட்டத்தை வந்து அவ்வளவு காளிங்கராயன் அணையிலிருந்து வரக்கூடிய தண்ணீரை ஒட்டுமொத்தமாக ஈரோடு, பவானி மூலியமாக ஈரோடு, கோயம்புத்தூர், திருப்பூர் போன்ற மாநகரங்களுக்கு குடிநீர் வசதிகளுக்காக உருவாக்கப்பட்ட அந்த கலைஞரனுடைய திட்டத்தை நிறைவேற்றி முடித்திருப்பவர் திரு ஸ்டாலின் அவர்கள். அப்போ இந்த ஒரு தரவு கூட உங்களுக்கு இல்லாமல் உங்களுக்கு யார் இந்த ப்ரிப்பரேஷனை கொடுத்தா? ஒட்டுமொத்தமாக திராவிட முன்னேற்ற கழகம் இதை தடை பண்ணது இல்லை. 1976களும் சரி 90களிலும் சரி அன்றைய அதிமுகவினுடைய அரசாங்கம் அதை தடை பண்ணி வச்சிருந்து, எப்படி மதுரவாயல் திட்டத்தை தடை பண்ணி வச்சிருந்தாங்களோ அது மாதிரி எப்படி உங்களுக்கு இந்த புது சட்டமன்றத்தை எப்படி அதற்குரிய ஸ்ட்ரக்சரே இல்லாமல், அது ஸ்ட்ரக்சர் ஹாஸ்பிட்டல் ஸ்ட்ரக்சரே கிடையாது, அது சிஎம் வசதிகளுக்கும் ஒவ்வொரு எம்எல்ஏஸனுடைய வசதிகளுக்கும் ஆஃபீஸுடைய ஸ்ட்ரக்சருக்கும் உருவாக்கப்பட்ட அந்த நியூ பில்டிங், செக்ரட்டரியேட் பில்டிங்கை ஓமந்தூராரில் இன்றைக்கு அரசு மருத்துவமனையாக மாற்றி வச்சிருக்கோம். அதை யாரும் கேள்வி கேட்கல. ஆனால் உங்களுடைய அரசியல் காழ்ப்புணர்ச்சிக்காக அதிமுக வைத்த திட்டங்களை, தடை பண்ண வச்ச திட்டங்களை எப்படி நீங்கள் திமுக மேலே நேரடி குற்றச்சாட்டை வைக்கிறீங்க அப்படின்னா அதற்கு ஒரு தெளிவான தரவுகளோடு வரணும் விஜய் அப்படிங்கிறது தான் நம்மளை போன்றவர்களோட பார்வை. ஏன்னா இன்றைக்கு அவர் நேரடியாக திமுக மேலே குற்றம் சாட்டிருக்கிறார். இன்றைக்கு பாஜக மேலே குற்றம் சாட்டுறதுக்கு எந்த விதமான விஷயங்களுமே இங்கே தமிழ்நாட்டில் இல்லையா? இன்னைக்கு திருப்பரங்குன்றத்தை வைத்து ஒட்டுமொத்தமான தமிழ்நாட்டில் நிலவி வரக்கூடிய அத்தனை சமரசமற்ற ஒரு மத நல்லிணக்கத்தை எப்படி குலைக்கணும்னு நினச்சி ஒட்டுமொத்தமாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய கிளை அமைப்புகளான இந்து முன்னணியினர் பண்ணாங்களோ, இதை ஒரு கேள்வி கூட திருப்பரங்குன்றத்தில் ஏன் இப்படி பண்ணீங்க, இதை மத துவேஷத்தை பண்ணுறதுக்கு இந்த மாநிலம் உகந்தது அல்ல அப்படின்னு பாரதிய ஜனதா கட்சி ஒன்றிய அரசாங்கத்தை கேள்வி கேட்கறதுக்கு ஒரு நரம்பு கூட அவர் நாக்கில் வரலையா விஜய் அவர்களுக்கு? அடுத்து வாங்க, திமுகவுக்கு எதிரான ஒரு அரசியலை பண்றோன்னு தமிழக மக்களுக்கு கொடுக்க வேண்டிய அத்தனை நிதிகளையும் பிஎம் ஸ்ரீ நிதியா எடுத்துக்கோங்க, ஸ்டேட் டிசாஸ்டர் ஃபண்டா எடுத்துக்கோங்க, என்டிஆர்எஃப் நேஷனல் டிசாஸ்டர் ஃபண்டாக எடுத்துக்கோங்க, இதெல்லாம் வச்சிருந்து எதுக்கு காரணம்? தமிழ்நாட்டில் இருந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு கொடுக்க வேண்டிய வருவாயை, ஜிஎஸ்டி வருவாயை ஒட்டுமொத்தமாக நீங்கள் கொடுக்காம வைத்திருக்கிறதுக்கு காரணம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கத்தின் மேல நீங்க வைக்கக்கூடிய காழ்ப்புணர்ச்சி அல்ல. ஒன்றிய அரசாங்கம் தமிழக மக்களுக்கு அநீதியான ஒரு செயலை செய்யுதுன்னா இதை கூட எதிர்த்து நீங்கள் அரசியல் பண்ணலைன்னா எப்படி விஜய் நீங்கள் இந்த தமிழக மக்களுக்கான ஒரு நேர்மையான அரசியல் தலைவருங்கிற எப்படி தமிழக மக்கள் புரிஞ்சுக்கிடுவாங்க? அப்போது நான் ஒக்கி புயலில் செத்து கிடக்கிறேன், இதில் கிடக்குங்கும் போது ஹெலிகாப்டரை நான் வர சொல்கிறதுக்கே நான் சார்ஜ் போடுவேன்னா இப்பேற்பட்ட அரசாங்கத்தை கூட உங்களால் கேள்வி எழுப்ப முடியலன்னா நீங்கள் என்ன அறம் சார்ந்து அரசியலை பண்ணுறதுக்கு இந்த தமிழக மண்ணில் நான் கேட்கல, ஒட்டுமொத்த தமிழக மண்களும் உங்களை கேட்பாங்க. ஏன்னா இதெல்லாம் சொல்ல வேண்டியது எங்களோட அரசியல் விமர்சகர்னா சும்மா வந்துக்கிட்டு வெறும் அரசியலை தெளிச்சு விட்டுட்டு போகிறதில்ல. இந்த மாதிரி தரவுகளை மக்கள் மத்தியில், ஏன்னா சர்வதேச நோய் மறதி மட்டும்தான். அப்போது மறதியாக இருக்கக்கூடிய இந்த மக்களுக்கு தெளிவான பின்னோக்கி சென்று அரசியல் நிகழ்வுகளை கொண்டு வந்து மக்கள் மத்தியில் இப்போ ஏற்பட்ட ஒரு அரசியல் தலைவர் உங்களை நோக்கி வருகிறார். பண்ணின திட்டம் எது, பண்ணாத திட்டம் எது, யார் பண்ணுனா யார் பண்ணலை, அவர்களை எதிர்த்து யார் பண்ணாதவர்களை எதிர்த்து கேள்வி கேட்க வேண்டிய இடத்துல இருக்கக்கூடியவர் ஏன் கேள்வி கேட்கலங்கிறது சொல்லி கொடுக்க வேண்டியது நம்மளுடைய பார்வையாக இருக்குது. ஸோ திரு விஜய் அவர்கள் பாஜகவை ஒரு ஏ டீமா, பி டீமா, சி டீமா அதுக்குள்ளெல்லாம் நான் போகல. ஆனால் நேர்மையாக தமிழக மக்களுக்கு யார் நல்லது பண்ணுறா யார் கெட்டது பண்ணுறாங்கிற ஒரு பார்வையை எடுத்துக்கொண்டு அரசியலுக்கு வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக மிக முக்கியமாக தமிழக மக்கள் என்றைக்குமே நல்ல அரசியல் தலைவர்களை, அறம் சார்ந்து இயங்கக்கூடிய அரசியல் தலைவர்களை தமிழக மக்கள் புறம் தள்ளியதாக வரலாறே கிடையாது. அதுவும் அவருடைய எண்ணம் அதுவாக தானே இருக்குது. அதாவது இந்த ஆட்சி பெரியார் பெயரை சொல்லிவிட்டு கொள்ளை அடிச்சுட்டு இருக்க கூட்டம் தான் இங்கே ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்கு. அவர் எம்ஜிஆர், ஜெயலலிதா அவர்களை நான் பயன்படுத்துகிறேன், அவங்களுடைய இதை நான் பயன்படுத்துகிறேன்னு யாருமே சொந்தம் கொண்டாட முடியாது. அண்ணா, எம்ஜிஆர் எல்லாமே பொது சொத்து அப்படிங்கிறாரு. ஜெயலலிதா, எம்ஜிஆர் சொன்னது போல் திமுக ஒரு தீய சக்தி, அந்த தீய சக்தியை விரட்டுறது தான் இந்த தாவேக்காவுடைய இந்த தூய சக்தியினுடைய வேலை அப்படின்னு சொல்கிறாருல்ல. அதை தான் சொல்கிறேன் நான். அந்த தூய சக்தி திரு விஜய் அவர்கள் இந்த மக்களுக்கான ஒரு தூய்மையான அரசியலை முன்னெடுப்பாரானால் திமுக என்ன தீய சக்தியை இன்றைய 4.5 ஆண்டுகளில் என்ன பண்ணியிருக்கிறாங்க அதை நீங்கள் தெள்ள தெளிவாக ஒவ்வொரு கூட்டங்களுக்கு போகிற மக்கள் மத்தியில் தரவுகளோடு எடுத்து வைங்கன்னு தான் சொல்கிறோம். பொதுவாக காளிங்கராயர் அணைக்கு எதுவுமே பண்ணலைங்கிறீங்க. போன அதிமுகவினோட அரசாங்கத்தில் ஒதுக்கின நிதியை விட 2021 வந்திருக்கிற திமுகவினுடைய அரசாங்கம் கிட்டத்தட்ட 90 கோடி ரூபாயை மராமத்து பணிகளுக்காக மட்டும் காளிங்கராயர் அணைக்கு ஒதுக்கி இருக்குது. மஞ்சள் நகரத்துக்கு எதுவுமே பண்ணலங்கிறீங்க. அதே மஞ்சளினுடைய யுனெஸ்கோவினுடைய இந்த
தற்சார்பு அந்த சிம்பலுக்காக அதற்கான அத்தனை டாக்குமெண்டேஷனையும் பண்ணது திமுகவினுடைய அரசாங்கம். மஞ்சள் மாநகரத்துக்கு அதனுடைய ஆராய்ச்சிகளுக்காக மொடைக்குறிச்சியில் அதற்கான இம்ப்ளிமெண்டேஷனை பண்ணி வைத்திருக்கிறது, ப்ராஜெக்ட் பிளான்ஸ் எல்லாத்தையுமே வாங்கி வைத்து அதற்கான முன் வடிவுகளை வைத்திருக்கிறது திமுகவினுடைய அரசாங்கம். அப்போது ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் வைஸாக நீங்கள் போகும்போது அந்த மக்களுக்கான தீய சக்தியாக நீங்கள் முற்பட நினைக்கக்கூடிய திமுக என்ன பண்ணலை அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா மக்களுக்கு தெரியும் இல்லையா? இன்றைக்கு நீங்கள் கூட்டி வைத்திருக்கிற கூட்டம் வந்து தாவேகாவினுடைய தொண்டர்கள், ரசிகர்கள். அதுலேயுமே இந்த பாலிமரில் நான் ஒரு சில பேரை எடுக்கலாமான்னு தெரியல, ஆனால் பாலிமர் தொலைக்காட்சியில் நான் பார்த்ததில் ஒரு ஏரோ இதில் வந்து விதிமுறையோடு கூட்டப்பட்ட கூட்டத்துக்கு மொத்தமே அதில் பாதி இருக்கைகள் பின்னாடி ஃபில் ஆகலை. அப்போது நீங்கள் கூட்டி வைத்திருக்கிறதுக்கு பொதுமக்கள் எங்கே வரணும் எங்கே வரக்கூடாதுங்கிற ஒரு விதிமுறைகள் படி வரக்கூடிய கூட்டத்தில் பொதுமக்கள் வரலன்னா ஒரு கூட்டம் பிசுபிசுத்து போங்கிறதுக்கு இன்றைய கூட்டத்தையும் நம்ம மேற்கோள் காட்டலாம். நம்ம அந்த கூட்டத்தை சேர்க்கக்கூடிய அந்த வரவுகள், ஏன்னா நாஞ்சில் சம்பத் அண்ணன் இதுக்கு வந்துடுவார், எப்படி இது தன்னெழுச்சி இல்லாத கூட்டம், எப்படி தடுமாறாத கூட்டம், எப்படி தங்கமான கூட்டம், தகுடுதித்த கூட்டம், கோட்டருக்கும் பிரியாணிக்கும் கூடாத கூட்டம் அப்படின்னு நாஞ்சில் சம்பத் அண்ணன் அடுத்த பேட்டிக்கு வருவார். ஸோ நம்ம அந்த கூட்டத்தை சேர்க்கிறதுக்குள்ளே நம்ம போக வேண்டாம். பட் ஆனால் ஒட்டுமொத்தமான இந்த தீய சக்தி, நான் தூய சக்திங்கிறதுல யார் தூய சக்தி யார் தீய சக்திங்கிற ஒரு போர்வையை டெஃபினேஷனை மக்கள் மத்தியில் கொண்டு வாங்க. உங்களை அடக்கி ஒரே ஒரு கேரவனுக்குள்ளே வச்சு 2 சைட்லேயும் ஆட்களை வைத்து கடத்தி கொண்டு வந்து கையெழுத்து போட்டு உங்களை நீதிமன்ற வாசல்களில் நிற்கார வச்சவங்க தீய சக்தியா? இல்லை கொடநாடில் உங்களுடைய படத்தை மட்டும் ரிலீஸ் பண்ண முடியாதுன்னு போய் கையை கட்டிட்டு நின்று உங்களை குமுடு போட வைத்து மன்னிப்பு கேட்க வைத்து செய்தவர்கள் தீய சக்தியா? உங்களுடைய அத்தனை பரப்புரைகளுக்கும் அத்தனை விதிமுறைகளையும் ஃபாலோ பண்ணி நடத்துங்கன்னு சொல்லி உங்களுக்கான கூட்டத்தை, உங்களுக்கான நடவடிக்கைகளை மேற்கொள்றதுக்கு ஒரு ஃப்ரீ ஃப்ளோவான ஆட்சி அதிகாரத்தை கொடுத்துருக்கிறது இது தீய சக்தியானா மக்கள் மன்றத்தில் நீங்கள் எடுத்து வைக்க வேண்டியது காலத்தினுடைய கட்டாயம் அப்படிங்கிறத என்னை போன்றவர்களோட பார்வையாக இருக்குது. நன்றி. நிறைய தகவல்களை நேயர்களுக்கு சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய நேரத்துக்கு நன்றி.